வயதான சிங்கமும் புத்திசாலி நரியும். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த சிங்கத்துக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அதனால் அதோட பல்லு எல்லாம் தேஞ்சு போய் நகையெல்லாம் பிஞ்சு போய் இருந்துச்சான். அதனால் அந்த வயசான சிங்கத்தால் வேட்டையாடி உணவு உண்ண முடியாமல் போச்சு. அதனால் காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்கள்கிட்டையும் தனக்கு வயசாயிருச்சு, அதனால் அடுத்த ராஜா வர்றதுக்கு யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் சிங்கத்தோட கோவிலுக்கு போய் சிங்கராஜா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இந்த காட்டுக்கு புது ராஜாவாக ஆகலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை அறிவிச்சுதான். இதை கேள்விப்பட்ட எல்லா மிருகங்களும் காட்டுக்கு ராஜாவாக ஆகிற ஆசையில் ஒன்றுன்னா சிங்கத்தோட கோவிலுக்கு போச்சான். ஆனால் அந்த வயசான சிங்கம் அந்த மிருகங்கள் எல்லாம் கோவிலுக்கு வந்ததும் அதுங்களை எல்லாமே ஈஸியாக அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சான். ஒரு நாள் ஒரு புத்திசாலி நரி சிங்கத்தை பார்க்க வந்துச்சு. அப்போ அந்த வயசான சிங்கம் வாசலில் படுத்து இருந்துச்சான். நரியை பார்த்ததும், ஓ காட்டுராஜா போட்டிக்கு வந்தீங்களா, உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுச்சான் அந்த சிங்கம். ஆனால் புத்திசாலி நரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், அரசே உங்கள் குகை வாசலில் நிறைய மிருகங்களோட காலெடுத்தட இருக்குது, ஆனால் ஒரு மிருகம் கூட வெளியே வந்த மாதிரி தெரியலை அப்படின்னு கேட்டுச்சான். அதனால் உங்களோட சூழ்ச்சி எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அங்கேருந்து வேகமாக ஓடி போனதோட மட்டும் இல்லாமல் அடுத்து எந்த ஒரு மிருகமும் சிங்கத்திட்ட மாட்டாத மாதிரி பார்த்துக்கிச்சான்.